ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நார்மலாக நம்ம டெய்லரிங் லைன்லேயே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு டவுட்டு, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டெய்லர்ஸ்க்கு நம்ம எப்படி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம லாங் வீடியோலாம் சொல்லும்போது அது கிளியராக நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது. அதனால் மினி வீடியோ 15 மினிட்ஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னாக்கா, இப்போ ஒரு ப்ளவுஸ்னாக்கா கட்டிங் 200, ஸ்டிச்சிங் 200 இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது ஒரு டைமில் 100 ருபீஸ் தான், அந்த கட்டிங் 100, ஸ்டிச்சிங் 100 அப்படி தான் நான் டெய்லருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 150 ஆச்சு. இப்போ 200 கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ 200 கொடுத்தானாக்கா நமக்கு பாருங்கள், ஒரு பொட்டிக் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ 50 ருபீஸ் லைனிங்கும் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அவங்க ஒன்லி ஒர்க்குக்கு மட்டும்தான் அந்த சார்ஜஸ் கேட்குறாங்க. இப்போ லைனிங் மீட்டர் 35 ருபீஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஒரே 1 மீட்டர் மாத்திரம் எடுக்கணும்னாக்கா பத்தாது சம்டைம்ஸு. அதை நம்ம ஒரு 1.25 எடுத்தாக்கா அது ஒரு 50 ருபீஸ் அட்லீஸ்ட் ஆகிடும். ஸோ ஆகிடும்போது அப்போ நமக்கு 450 போயிடுது. பேலன்ஸ் நம்ம 550 ஃபுல் அமௌண்ட் கஸ்டமர்கிட்ட வாங்கினா 100 ருபீஸ் தான் நிற்கும். ஸோ அது அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதால் தான் நிறைய பேர் பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இதுதான் மெயினான ரீசன். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ பட் எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறதால நமக்கு இப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லர்கிட்ட கம்மி பண்ணி பேசிக்கலாம். 150 அப்படி பேசிக்கலாம். ஸ்டிச்சிங் 150, கட்டிங் 150 அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டால் உங்களுக்கு லாபம். நீங்கள் எவ்வளோக்கு அளவு உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ அடிமட்டமாக நீங்கள் கொடுத்தாலும் அவங்க 1 மாதம் வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியுது அப்படின்னா, நிறைய டெய்லர்ஸ் தெரியுது, நம்மளால் மேனேஜ் பண்ணணும்னாக்கா ஒருத்தங்க போனாலும் இன்னொருத்தங்களை நம்ம வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ உடனே கிடைக்கிறதும் கஷ்டம். சில பேருக்கு சில பொட்டிக்கில் இப்போ என்னோட பொட்டிக்கில் ஒரே மாஸ்டர் தான் பல வருஷமாக இருக்கிறாங்க. ஒரு 15-16 இயர்ஸாக ஒருத்தரே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டிங் எல்லாருக்குமே செட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களதே தான் இருக்காங்க. ஸோ அந்த கட்டிங் ப்ரொசீஜர் தான் நானும் பண்ணுறதால சம்டைம்ஸ் அவங்க இல்லைனா கூட நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இப்போ நான் என்ன சார்ஜ் பண்ணுறேன்னா 200 ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறேன். இதே உங்களுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னாக்கா அது டபுள் கட்டிங் போடணும். பேடட் வச்சு டபுள் கட்டிங் போடணும். அப்போ 250 கேட்குறாங்க. ஸோ இதே பேண்ட்னாக்கா அவ்வளோ ஒர்க் இருக்காது. ஸோ 150. ஸோ டெய்லருக்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் பொட்டிக் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்புறமா இது ஸோ பேண்ட்டு டாப்பு பார்த்துட்டிங்க. அதாவது பேண்ட்டுனா நீங்கள் செட்டாக கொடுக்கும்போது ட்ரெஸ்ஸு செட்டாக கொடுக்கும்போது பேண்ட்டும் டாப்பும் சேர்த்து 200 கொடுத்தா போதும். சம்டைம்ஸ் இப்போ நிறைய ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாத்திரம் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் பெலோசா மாத்திரம் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக தைக்கும் போது கட்டிங் 150, ஸ்டிச்சிங் 150 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு செட்டாக கொடுத்துட்டிங்கன்னா, நான் செட்டாக ஃபுல் செட்டு கொடுத்துட்டேனாக்கா 200 கட்டிங் 200 ஸ்டிச்சிங் அப்படி தான் கொடுப்பேன். ஸோ அதுக்குமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுறோம்னாக்கா 650 அந்த மாதிரி பண்ணுறோம். 650, 700 கூட பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஃபேப்ரிக் என்ன போடணும், ஒரு 2.5 மீட்டர் லைனிங் போடணும். அப்போனா பார்த்துங்க. ஸோ 100 ருபீஸ் நியரஸ்ட்டு வந்துடும் லைனிங்கே. ஸோ அப்போ 650ல் 100 ருபீஸ் போயிட்டு இவங்களுக்கும் போயிட்டு நமக்கு ஒரு 200 நிற்கணும். ஸோ என்னோட பிரகாரம் நான் என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பீஸ்க்கு 200 நிற்கணும். அதுதான் என்னோட கம்பல்சரி ஏம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோமா, நமக்கு ஒரு 200 நிற்கணும். 100 ருபீஸ் நின்றுச்சுனாக்கா அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்ம 200 நிற்கணுனாக்கா அதை நம்ம மைண்ட் கேல்குலேட் பண்ணி ஒன்று அவங்களுக்கு டிசைனில் இன்க்ரீஸ் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டெய்லர்ஸ் கிட்ட கொஞ்சம் குறைக்கணும். நம்ம ஒரு 100 ருபீஸ்க்கு ஸோ ஒர்க்கர்ஸே இவ்வளோ பண்ணும்போது நம்ம ஓனர் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம பண்ணுறது ஃபூலிஷாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 நிற்கிற மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஆரி ஒர்க்குனா ஒரு 400, 500 நிற்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே நார்மல் மெத்தட் டெய்லரிங்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதே உங்களுக்கு வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங்காக இருந்தால் ஒரு டாப்புக்கு 250, ஏன்னா பேட்டர்ன் போடணும், அதுக்கப்புறம் கிளாத் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கூட 100 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். நம்ம
வந்து டெய்லர்ஸ் கிட்ட பேசிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து ஒரு டெய்லருக்கு வந்து நம்ம கொடுக்கறது 200 இதான் வந்து பேசிக் சார்ஜஸ். இது எல்லாத்துக்குமே கிடையாது. எல்லாத்துக்குமேனாக்கா நம்ம ஒரு லாங் கவுன் தைக்கிறீங்க, மேக்ஸி கவுன் தைக்கிறீங்க, அதுக்கெலாம் வந்து நம்ம 200 கொடுத்தா டெய்லர்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஃபுல் செட்டு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே அவங்களே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து 1000 rupees கேட்பாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் 1200 வைக்கலாம், 1400 வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெய்லர்ஸ் வந்து இவ்வளோ கேட்குறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி இதில் வந்து இன்கம் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து நானே பண்ணிவிடுவேன். கட்டிங் சிலதுக்கு வந்து நானே பண்ணுவேன். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணாக்கா காசு வந்து நமக்கு நிற்கும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து டெய்லரையே டிபெண்ட் பண்ணினாக்கா காசு வந்து நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட சார்ஜஸ்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணாக்கா மினிமம் சார்ஜஸ் வந்து 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து 10-20 rupeesக்குலாம் ஒன்றுமே கிடைக்கிறதே கிடையாது. நம்ம சைடு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாம். இப்போ வந்து எல்லாம் ரெடிமேட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் வந்து நம்மக்கிட்ட பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டைமிங்கு. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஆல்ட்ரேஷன்ஸை வந்து நம்ம பீஸ் ரேட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து அவர் ரேட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவர் ரேட் மீன்ஸ் என்னன்னாக்கா ஸோ நமக்கு டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகுது ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை டச் பண்ண பிறகு பார்த்தாக்கா ஸோ ஷோல்டர் வந்து கம்மி பண்ண சொல்லுவாங்க. அந்த டாப்பில் வந்து ஷோல்டர் பெருசாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஷோல்டரெல்லாம் கட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஷோல்டரை கட் பண்ணி ஆமோல் கட் பண்ணும்போது ஆமோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்போ வந்து அதை வந்து எப்படி வந்து அவங்க செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டைம் போக போக பார்த்தாக்கா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கூட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வந்து பர் ஹவர் வந்து டெய்லர்ஸ் வந்து 100 150 அப்படி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்கிட்டையும் சொல்லிடணும். ஸோ இது வந்து ஒர்க்கு எவ்வளோ எடுக்குதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு இவ்வளோ தான் இருக்குது இதில் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்ம 50 100 75 அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும், இப்போ வந்து நம்ம பிரிச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது டைமிங் எவ்வளோ கன்சியூமேஷன். அவங்க வந்து கிளைண்ட்டு கஸ்டமர் கொடுக்கும்போது இது ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது சில பேர் அப்படி சொல்லிட்டா என்ன ஆகிடுதுனாக்கா நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து டைம் இழுத்துகிட்டே போவோம். ஒரு நாள் ஆஃப் டே கூட ஆகிடும். இப்போ இந்த சர்க்குலர் டாப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சர்க்குலர் டாப் வந்து எவ்வளோ பெரிய ரவுண்டு கோல் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும். அந்த கோல் வந்து அது ஃபுல் கிராஸில் இருக்கும். அதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணாக்கா அந்த ஃபுல்லும் வந்து சில டைம் ஜிக்ஸாக் போட சொல்லுவாங்க, சில டைம் வந்து சின்னதாக வந்து மடித்து தைக்கணுன்னுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கட்டிங்க்கும் நமக்கு நிறைய வந்து திங்க் பண்ணி க்ளீனாக கட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் வந்து அதுக்குள்ளே வந்து 100 லேயர்ஸ் இருக்கும். ஒரு வந்து கேன் போட்டிருப்பாங்க, அப்புறமா வந்து ஒரு லைனிங் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் மேலே இருக்கிறத லென்த்தை கம்மி பண்ணும்போது லைனிங் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ திருப்பி அந்த லைனிங்கும் நீங்கள் கட் பண்ணி மடித்து தைக்கணும். அப்புறம் கேன் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கேனையும் வந்து நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் லென்த்து வந்து. ஸோ அந்த மாதிரி இது ஸ்ட்ரைட் டாப்புக்கு நீங்கள் லென்த் ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அது ஓகே. ஸோ நம்மளதில் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும்னாக்கா ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு டாப்லேயே ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு 40 rupees ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே அந்த ஒரே டாப்லேயே வேறு இப்போ சைடு ஃபிட்டிங் பண்ணாக்கா 40 rupees, திருப்பி அதை லென்த் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாக்கா 25 rupees எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 rupees ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து திருப்பி 25 rupees கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ இப்போ த்ரெட்டு விலையே வந்து 10 ரூபான்னு கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம எஃபர்ட்டும் போடணும், நம்ம த்ரெட்டும் வந்து வாங்கி போடணும், நம்மளோட மெட்டீரியல்ஸும் போட்டுரும். ஸோ நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறோமா, இப்போ வந்து 25 rupees, திருப்பி வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது ஷோல்டர் ஃபிட்டிங், கை ஸ்லீவ்
கட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஃபிட்டிங் பண்ணுறதுக்குனாக்கா 40 ருபீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் கொடுக்குறது, அப்புறம் நெக்கில் வந்து டீப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேட்ச் மாதிரி கொடுங்க, ரொம்ப வந்து எனக்கு வந்து கட்டு தெரிகிற மாதிரி இருக்குது. எல்லாமே ரெடிமேட் டாப்பு. ஸோ இந்த ரெடிமேட் டாப்பால் வந்து ஆல்ட்ரேஷனுக்கே அவங்க வந்து சில பேர் நிறைய காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணாமல் போட்டுக்கிறாங்கன்னா அது வந்து போட்டிருக்கும் போது ரொம்ப கொடுமையாக இருக்கும், நல்லாவே இருக்காது அந்த டாப்பு. சில பேரால் பேமெண்ட் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் வந்து ரெடிமேட் டாப் வாங்கினாலுமே வந்து அதை பர்ஃபெக்டாக போட்டுக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க. அது ஒருத்தங்க லாங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. லாங்காக இருக்கிறவங்களுக்கு பேண்ட்டு சைஸ் பத்தாது, ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஹைட்டு வந்து கட் பண்ணி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங்காக இருக்கிறவங்களுக்கு பேண்ட்டை நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டாப்பை மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து இப்படி தான் பண்ணணும். டெய்லர் சார்ஜுன்னு நீங்கள் கொடுக்கும்போது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து கொடுப்போம். ட்ரெஸ் ப்ளவுசஸ்ஸு அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ இந்த டிசைனர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேராக தான் வரும். அவங்களே இப்போல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம கஸ்டமரையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து லாங் கவுனுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் டெய்லர் கேட்குறாங்கனாக்கா நமக்கு ஒரு 1500 1400 சொன்னால் தான் வந்து நமக்கு வந்து லாபம் இருக்கும். நம்ம லாபமே இல்லாமல் நமக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். டெய்லர் வந்து கஸ்டமரை வந்து மீட்டே பண்ண மாட்டாங்க, எந்த டென்ஷனுமே இருக்காது. அது சரியாக வரலனா கூட, ஆல்ட்ரேஷனில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட எல்லாமே வந்து நடுவில் இருக்கிற வந்து ஓனர் தான் திட்டு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து வேணும்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் எங்கள் டெய்லர் ஷாப்பில் வந்து டெய்லர் வந்து பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து நாங்களே தான் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைனா வந்து நமக்கு தானே லேடிஸ் டு லேடிஸ் வந்து தெரியும் கரெக்டாக உங்களுக்கு எங்கே பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ பெரிய லெவலில் ப்ராப்ளம் பண்ணியிருந்தால் திருப்பி டெய்லரையே வந்து பண்ணி தர சொல்லுவோம். அப்படி ஓகே நம்மளால் மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியாதான் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து பெரிய லெவலில் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சரி டெய்லருக்கும் டென்ஷன் இருக்காது. ஓகே நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம வேறு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிறது வந்து இவ்வளோ தான். இதே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து 5000 6000 அந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சில் தான் வந்து. ஸோ ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸில் வந்து 2 days 3 daysலாம் தைப்போம். ஸோ வந்து பர் டே வந்து 1000 rupees சார்ஜில் வந்து சார்ஜ் வந்து கவுண்ட் பண்ணுவோம். வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து 2 நாள் ஆச்சுன்னா 3 நாள் ஆச்சுன்னா 3000 ரூபாய் ஆகும் வித்தவுட் ஃபேப்ரிக் சார்ஜஸ்ஸு. ஓகேவா? ஸோ அதை கன்சிடர் பண்ணி இப்போ நம்ம டேரெக்டாக 1000 ரூபாய் சொல்லிடலாம். இதே வந்து டெய்லருக்கு வந்து ஒரு 600 அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமௌண்ட் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டெய்லரோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட அவங்க வந்து வேறு மாதிரி கம்மியாயிடுச்சுனாக்கா எல்லாமே நம்ம டெய்லருக்கே கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இப்போ சார்ஜஸ் பற்றி தெரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் சார்ஜஸ் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண பதில் அதுக்கு மேலே 25 rupees இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சிலது வந்து நான் எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்படின்றது பொட்டிக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஏரியாவில் வந்து என்ன மாதிரி வந்து கேட்குறாங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்படி வந்து ஆர்டர்ஸ் எப்படி ஆர்டர்ஸ் எடுத்து வந்து நம்ம வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது, ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கொஷின் தான் இருக்குது. இதோடது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளது வந்து அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 கூட பாருங்கள். ஓகே பாய்.